ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணப்படுகிறார்கள். அந்த பிரயாணத்தில் பெரும் காற்றும் கொந்தளிப்பும் எழும்பி வருகிறது. அதை கண்டு சீசர்கள் பயந்து, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை இரட்சியும் என்று சொல்லி பதறிக்கொண்டு இருந்தார்கள், பதட்டம் அடைந்திருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். இயேசுவும் அந்த படகில் இருக்கிறார். இயேசுவும் அந்த சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார். ஆனா சீசர்கள் பயந்தது போல, சீசர்கள் பதட்டப்பட்டது போல இயேசு கிறிஸ்து பதட்டப்படவில்லை, பயமடையவில்லை. அவர் எழுந்து காற்றை கடலை அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகைகளை செய்து வருகிறார் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஒன்றும் சுயமாய் செய்யவில்லை, நான் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை சுயமாக சொல்லவில்லை, பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். அப்படி என்றால் அந்த காற்றை கடலை அதட்டி இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னாரே, அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இஷ்டப்படி, அதை அவர் சுயமாய் செய்யவில்லை, பிதாவானவருடைய கிரிகை வெளிப்பட்டது. சீசர்கள் பயந்தார்கள் புயலை கண்டு. இயேசுவுக்குள் ஏன் அந்த பயமோ பதட்டமோ இல்லாததற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து தனியாயிருக்க விடவில்லை, அவர் பிதாவோடு எப்பொழுதும் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தால், நம்முடைய ஐக்கியம் தேவ ஆவியானவரோடு இருந்தால், எத்தனை புயல்கள் எழும்பி வந்தாலும் அத்தனை புயல்களிலும் நம்மால் புன்னகிக்க முடியும். எந்த புயலும் எந்த பெருங்காற்றும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்வை அழித்து போட்டு விடவே முடியாது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்கும் நம்மை அழைத்ததற்கும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தேவ ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருந்தால், எந்த புயலையும் உங்களால் அதட்ட முடியும். எந்த பெருங்காற்றையும் எந்த போராட்டத்தையும் இறையாதே அமைதலா இரு என்று உங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியப்பட்டு இருந்தபடியால் அவர் அந்த காற்றை கண்டு, புயலை கண்டு பயப்படாமல் எழுந்து நின்று இறையாதே அமைதலா இரு என்றார். நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், உங்கள் ஐக்கியம் தேவனோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு, தேவ ஆவியானவரோடு இருந்தால், உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற எந்த புயலையும் அதட்டி அமைதலை கொண்டு வர முடியும். தேவனோடு ஐக்கியப்படுங்கள், தேவ வார்த்தையில் ஐக்கியப்படுங்கள். உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்கட்டும். உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருந்து புயலை அதட்டுங்கள்,
அமைதி உண்டாகும், அற்புதங்களை பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஐக்கியம் குமாரனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாயிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.